வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அந்த குறிப்பு மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுவார், இவர் கடினமான உழைத்துத்தான் முன்னேறுவார், உடலை வருத்தி உழைத்து அதில் வாழ்க்கையை முன்னேற்றமடைவார் என்றும், சில ஜாதகத்தை பார்த்திருந்த ஜாதகர் மிகவும் எளிய வழியிலே கஷ்டமில்லாமல் சுகபகமான வழியிலே நிழலிலே ஃபேனுக்கடியிலே இருந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல சம்பாத்தியம் செய்வார் என ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட அமைப்பு ஏராளமான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறது. அதில் ஒரு அமைப்பை நாம் இப்பொழுது பார்ப்போம். கடினமான முறையில் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் என்றால், சனி பகவான் குரு பகவானை பார்த்தால் அந்த ஜாதகர்கள் கடினமாக உழைத்து கடின உழைப்பால் சம்பாத்தியத்தை ஈட்டுவார்கள், முன்னேற்றமடைவார்கள். அதேபோல் குரு பகவான் சனி பகவானை பார்த்தால் எந்த விதமான கஷ்டமில்லாமல் நிழலுக்கடியிலே சுகபோகமாக இருந்து வருமானத்தை ஈட்டுவார்கள். இது ஒரு வழி. இன்னொரு வழி, லக்னத்திற்கு 2ஆம் வீடு என்பது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு, குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு, அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய வீடு, சிறந்த வாக்கு பேச்சு திறமையை குறிக்கக்கூடிய வீடு. இப்படிப்பட்ட இந்த வீட்டின் அதிபதி, 2ஆம் வீட்டின் அதிபதி தனஸ்தானாதிபதி. இந்த தனஸ்தானாதிபதி நல்ல முறையில் இருந்து செல்வாக்கு பெற்று வலுவான முறையில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், கேந்திரம், இந்த மாதிரி தனஸ்தானாதிபதி இருந்து அந்த தனஸ்தானாதிபதியினுடைய தசா வரும் பொழுதும் அது உழைக்குங்கிற தருணத்தில் வந்தாலும் அந்த ஜாதகர்கள் கஷ்டமில்லாமல் சுகபோகமாக சம்பாத்தியம் செய்வார்கள், வாழ்க்கையில் எளிய முறையில் முன்னேற்றம் அடைவார்கள். இந்த தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருந்து அவர்கள் நல்ல இடத்தில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. இதே தனஸ்தானாதிபதி வீட்டில் புதன் பகவான் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள், கஷ்டமின்றி உழைத்து முன்னேறுவார்கள். இதனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.